ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5ஓட வால்யூம் 1 நேரத்துக்கு எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் விட வில்லுக்கு பவர் அதிகமாக கொடுத்து இந்த வால்யூம் 1 முடிச்சு வச்சிருக்கானுங்க. இந்த சீசன் 5 தான் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட கடைசி சீசனாக இருக்க போகுதுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல சொல்லப்படாத கதையை அனிமேட்டட் சீரீஸாக கொண்டு வர போறாங்க. அப்புறம் முக்கியமாக இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸை இப்படியே விட்டுறாம இன்னும் கொண்டு வருவாங்களோ, அடுத்த டீமை உருவாக்குவாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதுக்கான அடித்தளத்தை இதிலே போட்ட மாதிரி தெரியுது. அதை நான் எதை வச்சு சொல்றேன்னா, டெரிக்குங்கிற கேரக்டரை இந்த சீசன்ல இந்த வால்யூம் 1ல முக்கியமாக காமிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டர் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாம லூக்கஸோட தங்கச்சி எரிக்கா அவளையும் முக்கியமா இதுல கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்புறம் இன்னும் முக்கியமா மைக்கோட தங்கச்சி ஹாலி வீலர், அவ டைரக்டாவே வெக்னாவோட கனெக்ட் ஆகிற மாதிரியும் காமிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த டீம்ல ஒரு 3 பேர் இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. இந்த 3 பேர் இந்த சின்ன பசங்களை வச்சு புதுசா ஒரு டீம் உருவாக்குற மாதிரி தெரியுது. இன்னும் ஒரு 3 பேர் சேர்ந்தா ஒரு புது ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் டீமுங்கிறது சேர்ந்துருவாங்க. அதை வச்சு தான் சொல்றேன், இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸை இதோட விட்டுறாம அடுத்தும் கொண்டு போவாங்களோ அப்படின்னு தோணுது. இல்லைனா ஏதாவது ஒரு ஸ்பின் ஆஃபாக கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய பிராண்டு, இதை அப்படியே விட்டுற மாட்டானுங்க. அதுக்காக தான் இந்த அனிமேட்டட் சீரீஸை கூட கொண்டு வரானுங்க. வரும், கண்டிப்பாக வரும். அப்புறம் இதே மாதிரி தான் மணி ஐஸ்ல பெர்லினை கொண்டு வந்தாங்க. அதுக்கு சீசன் 2 இன்னும் வரல. அது வருதா இல்லையான்னு முழுசா தெரியல, பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தோணுது? இந்த ஹாலி வீலர், எரிக்கா, இந்த டெரிக், இவங்க 3 பேர்த்தையும் வச்சு இன்னும் 3 பேர்த்த சேர்த்து அடுத்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் டீமை உருவாக்குவாங்களா? இது ஒரு ஸ்பின் ஆஃப் இல்லைனா ஒரு சாஃப்ட் ரீபூட்டா அடுத்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஸ்டார்ட் ஆகுமா இல்லையாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.